ஈழப் போராட்டமும் அதன் தலைவரும் போராட்டம் முடிவுக்கு வரணும், அதன் தலைவர் கொல்லப்படணும் அப்படின்னு இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதி. கருணாநிதி தமிழின துரோகி, துரோகி துரோகி தமிழின துரோகி என்று சொன்ன கருணாநிதியோடு நான் எப்படி கூட்டு வைப்பேன் அப்பெல்லாம் வீரவசனம் பேசினார். கடைசியில் எங்க வந்து நின்னாரு? மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், இது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்ற லெவல்ல கொண்டாந்து அவரை நிப்பாட்டாங்க. ஆதவர்ஜன் பேசியது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம், இது ஒட்டுமொத்த செட்டப்பும் திமுகவின் செட்டப்பாக கூட இருக்கலாம். அவர் அவரோட ப்ரோக்ராமே விளைச்சத்துக்களை போனோம், அதில் கைப்பற்றணும், அப்படி இல்லைன்னா அப்படியே அகைன் விஜய் கிட்ட போனோம், ஒன்று விஜயை தனியாக நிற்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா விஜய் திமுக கூட கொண்டு வரணும்னு ப்ராஜெக்ட் தான். நான் வெரி ஃபர்ஸ்ட் டே திமுகவிலிருந்து ஆதவர்ஜன் விளைச்சத்துக்கு வந்த போதே அதை சொன்னவன்னான்னு எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணுங்களேன், திமுக அந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு நம்ம மேல உழுந்து புறான்றவன் யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் இருக்கிற ஒரு சிலர் தான். திமுக ஏதாவது பேசணும்னா நேரடியாக ஃபோன் போட்டு கண்ணா முன்னான்னு குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு பேசுறது யாருன்னா விடுதலை சிறுத்தைகளில் ஒரு சில தம்பிகள் தான். நம்ம ஏதாவது ஒரு திமுகவுக்கு எதிராக போட்டோம்னா ஒரு ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ ஏதோ நம்ம கருத்து வந்தோன்னா கீழே ரொம்ப தரைக்கிறவா, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப மட்டமாக, அதாவது அதை எழுதுறான்ல அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை அக்கா தங்கச்சி அதை பார்த்தானா செருப்பு கொண்டு அவன் அடிச்சாதான் அவன் பொண்ணு, இல்லைன்னா அதுவும் ஏய் திரும்ப பெரிய ஆளா நீ, உனக்கு கட்சிக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருந்தா நீ பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லை, நான் நினைச்சா என்னைக்கு ஒன்றாலும் உன் பீஸை பிடிங்கிடுவேன் அப்படின்னு திமுக அதை சொல்ல வைக்கிறது. அதாவது தான் எப்போ திமுகவுக்கு எது வந்தாலும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. ஏன் உன் ஆள் அங்கே செத்து போயிட்டானே, பீத்தண்ணி குடிச்சாயா, பீத்தண்ணி குடித்திருக்கல, அதை சனாதனம் பீயை ஊற்றியது, ஆனால் எங்கள் கூட்டணி பலமாகிறது, எங்களை யாரும் உடைக்க முடியாது. நீ நான் திமுக காரன் மாதிரி பேசுற, நான் திமுக காரனா, ஆய் போய் குத்திருவேன் வெட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசுறது. திருமாவளவன் அவர்களை திமுக அவங்களோட ஆளா பார்க்கல, இவரை பயன்படுத்தி கொண்டு இவரை சுவாகா பண்ணிடுச்சு திமுக. ஆனா இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் சொல்லி திருமாவளவன் இல்லை நான் உங்க ஆளா, நான் உங்க ஆள் தான், உங்க ஆள் தான், உங்க கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன்னு இவர் வாலண்டரியா அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். என்னை விட அறிவாளி திருமாவளவன், அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தடய அறிவியல் துறையில் எம்ஏ கிரிமினாலஜி படித்தவர், கிரிமினல் அந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப படித்தவர், அவருக்கு நல்லா தெரியும். அவரா இதை சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்ணுக்கு எதிராக திராவிடம் இன்றைக்கு அழிந்து கொண்டே வருகிறது. டே பை டே திராவிடம் தன்னுடைய அழிவை கண்கூடா பார்த்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு அழியறத போய் நான் என்னை அழிச்சுட்டு தான் அதை அழியணும்னா, அப்படிதான் விதினா நீ அழிஞ்ச பிறகுதான் அதை அழியணும்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா அழிஞ்சிடும். ரியல் ஒன் நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் லைவ்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. இதுவரைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்துல ஒரு விதமான விரக்தி, ஒரு சோகம், கவலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தோழர்களுக்கு தான் அறிவுறுத்தல்களை முன்வைக்கிறாங்க. சோ இந்த வீடியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திராவிடம் இருக்குல்ல, திராவிடத்தின் தலைமை நண்பர்களையும் விட்டுறாது, எதிரிகளையும் விட்டுறாது, எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டோம். எதிரிகளை விட்டுறாது அப்படிங்கிறது ஒரு உதாரணம். வைகோ கட்சியை விட்டு நீக்கிறாங்க. வைகோ யாரு கூடயோ கூட்டு சேர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை கொலை செய்ய போகிறாருன்ற மாதிரி ஒரு அலிகேஷன். ஆக்சுவல் அலிகேஷன் அதான். அன்றைய கலர் நிலவரம்னா தன்னுடைய மகனுக்கு எதிராக அவர் அதிகாரத்தை கைப்பற்றி விடுவார் என்கிற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்காக தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தன்னை நீக்கியதாக எல்லாரும் பேசினாங்க. வைகவும் அதான் சொன்னார், நான் போய் ஒன்று செய்வேனாப்பா அப்படிலாம் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 9 மாவட்ட செயலாளர்கள் அன்றைக்கு திமுக விட்டு வந்தார்கள். டி நகரில் ஒரு கூட்டம் போடுகிற பொழுது அண்ணா அறிவாலயத்தை அந்த பிரிந்து போனவர்கள் வைகோ தலைமையில் கைப்பற்றப் போகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி புரளி கிளப்பிவிடப்பட்டது. அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜெயலலிதா அம்மையார் அண்ணா அறிவாலயத்தின் முன்னாடி ஏகப்பட்ட போலீஸுகளை குவித்து அதை தடுத்து அதை தவிர்த்து அண்ணா அறிவாலயத்தை கருணாநிதி வசமே கொடுத்தவர் ஜெயலலிதா. அந்த அம்மையார் அன்றைக்கு ஆட்சியில் இல்லைன்னா அண்ணா அறிவாலயம் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்பேற்பட்ட வைகோ அப்படியெல்லாம், அதாவது அந்த ஈழப் போராட்டமும் அதன் தலைவரும்
போராட்டம் வந்து முடிவுக்கு வரணும், அதன் தலைவர் கொல்லப்படணும் அப்படின்னு இந்தியாவில் 3 பேர் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதி. கருணாநிதி தமிழின துரோகி, துரோகி துரோகி தமிழின துரோகி என்று சொன்ன கருணாநிதியோடு நான் எப்படி கூட்டு வைப்பேன் அப்பெல்லாம் வீரவசனம் பேசினார். கடைசியில் எங்கே வந்து நின்னார்? மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், எது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் அப்படின்ற லெவலில் கொண்டாந்து அவரை நிப்பாட்டாங்க. அவர் மகன் ஒரு பொதுவெளியில் ஒரு பொது மீட்டிங்கில் கதறி அழ வச்சு காலில் உழ வச்சாங்க. அப்போ அது ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சா? அதைத்தான் இன்றைக்கு யாதவர்ஜன் சொன்னார். எப்படி வைகோவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாங்களோ அதே போல் திருமாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. யார் ஆக்கிடுவா? திமுக ஆக்கிடும்னு நேற்று முந்தானத்து மேடையில் பேசுனதை நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 3 வருஷம் சினிமாவில் நடித்தவர் துணை முதல்வர், துண்டு சீட்டு வச்சு படிக்கிறவர் முதல்வர், ஏன் எங்கள் அண்ணன் 2 மணி நேரம் ஒன்றுமே இல்லாமல் கச்சேரியை வாசிப்பார் அப்படின்லாம் சொல்லி பிரச்சனை கிளம்பும் போது அவங்க அதுக்கு மறுப்பு, அண்ணன் திருமாவளவன் மறுப்புலாம் தெரிவித்தார். அப்படி இல்லை இப்படி இல்லைன்னாரு. அன்றைக்கு ஏன் எங்கள் அண்ணன் எங்கள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஏன் அதை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு அடுத்த கட்டமாக எம்எல்ஏவாக எம்பியாக முக்கிய பொறுப்பாளராக கட்சியில் இருக்க கேட்டுக்கணுமா இல்லையா? ஆனால் எல்லோரும் அப்படியே ரிவர்ஸ் ஆகி திமுகவுக்கு ஆதரவாக அந்த ஆதவ அர்ஜுனை வந்து கடுமையாக பேசுறதை நம்ம பார்த்தோம். ஆதவ அர்ஜுன் பேசியது ஒரு நாடகமாக கூட இருக்கலாம், இது ஒட்டுமொத்த செட்டப்பும் திமுகவின் செட்டப்பாக கூட இருக்கலாம். அவர் வந்து அவரோட ப்ரோக்ராமே வந்து விளைச்சத்துக்களை போனோம், அதில் கைப்பற்றணும், அப்படி இல்லைன்னா அப்படியே அகைன் விஜய்கிட்ட போனோம், ஒன்று விஜயை தனியாக நிற்க வைக்கணும், அப்படி இல்லைன்னா விஜய் திமுக கூட கொண்டு வரணும்னு ப்ராஜெக்ட் தான். நான் வெரி ஃபர்ஸ்ட் டே திமுகவிலிருந்து ஆதவ அர்ஜுன் விளைச்சத்துக்கு வந்தபோதே அதை சொன்னவன்னான்னு எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போது அப்படி இருந்தபோது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அன்றைக்கு திமுக பக்கம் நின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணுங்களேன், திமுக அந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு நம்ம மேலே உழுந்து புறான்றவன் யாரான்னா விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் இருக்கிற ஒரு சிலர் தான். திமுக ஏதாவது பேசினோம்னா நேரடியாக ஃபோன் போட்டு கண்ணா முன்னான்னு குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு பேசுறது யாருன்னா விடுதலை சிறுத்தைகளில் ஒரு சில தம்பிகள் தான். நம்ம ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லாரும் சொல்ல வரல, நம்ம ஏதாவது ஒரு திமுகவுக்கு எதிராக போட்டோம்னா ஒரு ட்விட்டர்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ ஏதோ நம்ம கருத்து வந்தோன்னா கீழே ரொம்ப தரைக்கிறவா, ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப மட்டமாக, அதாவது அதை எழுதுறான்ல அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை அக்கா தங்கச்சி அதை பார்த்தானா செருப்பு கொண்டு அவள் அடித்தாதான் அவன் பொண்ணு, இல்லைனா அதுவும் இவனை மாதிரி தான். அப்படி வந்து வக்கிர புத்தியை காட்டுறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் ஏன் அந்த சூழ்நிலை வந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் கையில் இல்லை. ஏய் திருமா பெரிய ஆளா நீ, உங்கள் கட்சிக்கு 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ 2 எம்பி இருந்தால் நீ பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லை. நான் நினச்சா என்றைக்கு வேணாலும் உன் பீஸை பிடுங்கிடுவேன் அப்படின்னு திமுக அதை சொல்ல வைக்கிறது. அதாவது தான் எப்போ திமுகவுக்கு எது வந்தாலும் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. உன் ஆள் அங்கே செத்து போயிட்டானே, பீத்தண்ணி குடிச்சாயா, பீத்தண்ணி குடித்திருக்கலாம், அதை சனாதனம் பீயை ஊற்றியது, ஆனால் எங்கள் கூட்டணி பலமாகிறது, எங்களை யாரும் உடைக்க முடியாது. நீ நான் திமுக காரன் மாதிரி பேசுகிற, நான் திமுக காரனா, குத்திடுவேன் வெட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசுறது, அப்புறம் எங்களை யாராலும் உடைக்க முடியாது. இந்த நிலையில் திருமாவளவன் அவர்களை திமுக அவங்களோட ஆளாக பார்க்கல, இவரை பயன்படுத்தி கொண்டு இவரை சுவாகா பண்ணிடுச்சு திமுக. ஆனால் இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் சொல்லி திருமாவளவன் இல்லை நான் உங்கள் ஆளா, நான் உங்கள் தான் உங்கள் கூட இருக்கிறேன்னு இவர் வந்து வாலண்டரியாக அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார். ஆக இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்த நாட்டில் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடக்குது. இதில் இவங்க எதுவுமே வந்து கேட்க மாட்டுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக நல்ல கட்சி தான் என்னை மீறி. இப்போ அண்மையில் ஒன்று சொன்னார், நான் மிரண்டுட்டேன். திராவிடத்தை அழிக்கணும்னா என்னை மீறி தான் நீ வந்து அழிக்கணும், திமுகவை அழிக்கணும்னா என்னை மீறி தான் நீ அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை பலி கொடுத்து விட்டு தான் நீ வந்து அங்கே போகணும். அதாவது இந்த ரவுடி பசங்களில் என் தலைவர் நீ தொற்றுவியா, நான் வந்து உழுவேன், முதல்ல என் பாசை நீ தொற்றுவியா, நான் உழுவேன், என்னை எதனா பண்ணிட்டு தான் நீ அங்கே போகணும் அப்படின்னு இந்த லோக்கலில் அப்படி பேசிப்பாங்க. அந்த மாதிரி
நான் வந்து உழுவேன், என்னை ஏதாவது செஞ்சுட்டு தான் என் தலைமை மேலே கை வைக்கணுன்ற மாதிரி பேசுறது, அது அது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு என்னை விட அறிவாளி திருமாவளவன், அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா தடய அறிவியல் துறையில் எம்ஏ கிரிமினாலஜி படித்தவர், கிரிமினல் அந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப படித்தவர், அவருக்கு நல்லா தெரியும். அவராக இதை சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கண்ணுக்கு எதிராக திராவிடம் இன்றைக்கு அழிந்து கொண்டே வருகிறது. டே பை டே திராவிடம் தன்னுடைய அழிவை கண்கூடாக பார்த்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு அழியிறத போய் நான் என்னை அழிச்சிட்டு தான் அதை அழியணுன்னா, அப்படி தான் விதின்னா நீ அழிஞ்ச பிறகு தான் அதை அழியணுன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸாக அழிஞ்சிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக கட்சிக்குள்ளே அங்கங்கே பல விஷயங்கள், இப்போ எல்லாம் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூக்கெலாம் போகாதீங்க. இப்போ உங்கள் இன்டர்வியூக்கு வராரு, நீங்கள் இப்போ நடப்பு அரசியலை கேட்பீங்க. நடப்பு அரசியலில் நீங்கள் நியாயமாக நடந்தால் உங்களுக்கு உண்டான பதில் அதில் இருக்கும். அப்படிலாம் திக்குமுக்காட வேண்டியதானே. என்னங்க வேங்க வயலில் இந்த மாதிரி மலத்தை கலந்துட்டு யார் பாதிக்கப்பட்டோன்னா அவங்கள அக்யூஸ்டாக ஆக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு மாநில அரசின் மீது நம்பிக்கை இருக்கிறது, இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சத்தம் இல்லாமல் கேட்குறீங்க. இது எப்படிங்க நியாயம்? ஒன்று மாநில அரசின் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஏற்றுங்க, இல்லை மாநில அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும்னா அதை சொல்லுங்கள். இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து, எப்படிங்க அது சரியாக இருக்குன்னு கேள்வி உங்களை மாதிரி ஆங்கர்கள் வைக்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அது வடிவேல் பாணியில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஆமாம் இது மானங்கட்ட கூட்டணி, நாங்கள் மானங்கட்டு தான் இங்கே இருக்கிறோம், வெக்கம் மானம் சூடு எல்லாத்தையும் இழந்து விட்டு தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், மக்கள் எங்கள் மீது காரி துப்புகிறார்கள், எங்கள் சமூக மக்கள், அந்த துப்புதலையெல்லாம் நாங்கள் துடைத்து கொண்டு திமுகவை காப்பதற்கு திமுக மீது துப்புகிற அந்த எச்சல்களை நாங்கள் எங்கள் மூஞ்ச காட்டி எல்லாத்தையும் வாங்கின்னு மானங்கிட்ட தான் இருக்கிறோன்னு ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு நெருக்கடியாக இவருக்கு மாறுது. அதால் தான் நேற்று எப்போதும் இல்லாத அளவுக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப புலம்பியிருக்காரு. சார் ஒரு நீதி தான் சார், உப்பு தின்னா நீ தண்ணி குடிச்சு தான் ஆகணும், நீ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி இப்படி நெளிஞ்சு சமாளிக்கலாம், அட் த எண்ட் நீ குடிச்சு தான் ஆகணும். அதனால் இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் இந்த இயக்கத்தை முறை தவறி நடத்தி அந்த பிரதிபலனை அவர் அனுபவிச்சு தான் சார் தீரணும். இப்போ நடக்கக்கூடிய விஷயத்த திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும்போது கட்சி நீங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் சொன்னது போல அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லையா, அல்லது அண்ணன் திருமா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா? சார் அதாவதுங்க, நான் உன்ன தலைவராக சொல்கிறேன் சார், நீ இன்னொருத்தனை தலைவராக சொல்கிற, நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்கிறேன், நீ இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு நீ நடக்கிறன்னா நான் எப்படி உன்னை நான் என் தலைவனாக ஏற்றுக்க முடியும்? ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்போ நேரடியாக அண்ணன் திருமாவளவனை பார்த்து இப்போ என் ஃபோனுக்கெல்லாம் 1000 பேர் ஃபோன் பண்ணுறான், குத்திடுவேன் வெட்டுருவேன்லாம் சொல்கிறான்ல, இப்படி பேசுகிறவன் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு 10-50 பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க நினச்ச உடனே என் ஃபோன் போட்டுறாங்கல்ல, நான் பேசுகிறேன்ல, ஏய் நீங்கள் உண்மையிலே உங்கள் மனச்சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு போடுற போன உங்கள் தலைவர் திருமாவளவனுக்கு போட்டால் அவர் எடுப்பாரா? இல்லை அவர் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? அப்போது மக்களிடம் அவர் ஐசோலேட் ஆகியிருக்கார். டெய்லி ஒரு ஆஃபீஸில் நிற்கலாம், ஒரு 10 பேர் வரலாம் போகலாம், அது வேறு. எங்கேயோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன், இல்லை ஒருத்தன் பேசணும்னு நினைக்கிறான், இல்லை திருமாவளவன் திட்டணும்னு நினைக்கிறான். இப்போ மூர்த்தியை திட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, உடனே ஃபோனை போடுறீங்கல்ல, நான் எடுக்கிறேன்ல, அது மாதிரி திருமாவளவன் ஒருத்தர் திட்டணும் இல்லை வாழ்த்தணும்னு நினச்சா அவரை ரீச் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கிறார். ஒரு மாவட்ட செயலாளர்களான்னு வச்சுங்க, ஏய் என்ன பிடுங்கினீங்களா, என்னையா அது எங்கள் வெளியிலே தலை காட்ட முடியல அப்படின்னு நேரடியாக அவன் மாவட்ட செயலாளர்கிட்டையோ மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட கேட்டுருவான். அந்த மாவட்ட பொறுப்பாளர் நினச்சா கூட அண்ணன் திருமாவளவனை ரீச் பண்ண முடியாது. அப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் தான் இந்த விரக்தி. உன்னையவனும் கேட்க மாட்டான், என்னையே கேட்குறான்னா என்னையா பை சொல்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. அதுதான் இந்த இயக்கத்தில் இருக்கிற குழப்பம். அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் சில வகைகளில் திருமாவளவனை சுற்றி ஒரு கும்பல் இருக்குது சார், அது என்ன நினைக்குதோ அதை செய்யுது. திருமாவளவனை இதை செய்தால் திருமாவளவன் நம்ம கட்டுக்குள்ளே வந்துடுவார், நம்ம கைக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு நினச்சி சில விஷயங்களை அவர்கள் செய்கிறாங்க. அதில் இவர் என்ன பண்ணுறாரு பாவம், இவரும் போய் மாட்டிக்கிறார். அப்போது அந்த சர்க்கிளை தவிர வேறு யாரும் அவரை அணுக முடியாது ஈஸியாக. அப்போ அந்த சர்க்கிளும் சமூகத்துக்கான சர்க்கிளா அப்படின்னா அது சந்தேகம்தான். அதால் பொறுப்பாளருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை,
பொறுப்பாளர்களுக்கும் மக்களுக்கும் அதாவது இவருக்கும் மக்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நிலையில் ஒரு குழப்பம், நீங்கள் ஒரு இருட்டான ரூமில், ஒரு பிளாக் ரூமில் அப்படி இருந்தோம்னா நமக்கு எது வாசல் எது இதுன்னு தெரியாது. சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போனோம்னா ஒன்றுமே விசாரிக்க மாட்டாங்களாம் சார். ஒரு 10 கேள்வி இருக்குமா சார். ஒரு 10 கேள்வி ஒருத்தர் வந்து கேட்பாராம். நைட்டு முழுக்க சிலப்போ லைட் போட்டு வச்சுருப்பாங்களாம், சிலப்போ இருட்டாகவே இருக்குமா. இருட்டாக இருந்தால் ஒரு 2-3 நாள் வச்சுருப்பாங்களாம் இருட்டிலே. அப்போ இருட்டில் இது பகலா இரவா என்ன டைமு அப்படி எதுவுமே தெரியாதான். அது மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே இருக்காதான். சிலப்போ 2-3 நாட்கள் தூங்க விடாமல் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்களாம். தூங்கும்போது தட்டி எழுப்புறது, தூங்க விடாமல் வைக்கிறதால அந்த மன உளைச்சல் பாருங்கள். அந்த மாதிரி திருமாவளவன் இன்றைக்கி ஒரு இருட்டு ரூமில் அவர் அடைபட்டிருக்கார். எந்த பக்கம் வாசல், மணி என்ன, இரவா நைட்டா பகலா ஒன்றுமே அவருக்கு போய் ரீச் ஆகலை. அதால் அவர் இயக்க நடவடிக்கைகளில் தன்னை தள்ளி வைத்து கொண்டிருக்கிறார். இல்லைனா திருமாவளவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாரா, திராவிடம்னா மொழி இல்லை, மண் இல்லை, மயிர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஒரு ரேஸ் இல்லை, சும்மா இது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிய எங்கள் அண்ணன் வாயால் இன்றைக்கி திராவிடத்தை என்னை தாண்டி தான் போய் வைக்கணும். இப்போ எங்கள் ஊரில் ஒரு சண்டை நடந்தது சார் எங்கள் இதுக்குள்ளே. அப்போ இன்னி வரைக்கும் எங்கள் ஊரில் அந்த டைலாகை சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அப்போ காவல்துறை அதிகாரி. எங்கள் அப்பா அந்த எதிர்த்தரப்பிட்ட சொன்னாராம், இவங்களை தொடனா நீ என்னையை தாண்டி தான் தொடணும், நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னதான் இன்னி வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இது எங்கள் சண்டையில் தகராறில்லை, என்னை தாண்டி தான் நீ வரணும் அப்படின்னு. அதாவது எங்களுக்கு அரணாக இருக்கிறார்கள், அண்ணன் திருமாவளவனை தாண்டி எங்களை தொட்டுப்பார் அப்படின்னு உதயநிதி சொன்னால் ஒரு பெருமை இருக்குது. ஏய் பரவாயில்லப்பா, உதயநிதி இவ்வளவு நம்புறாரு அண்ணனை, ஒரு பறையர் சமூகத்திலேருந்து வந்ததாக சொல்லப்படுகிற, அதே இப்போ கேள்விக்குறியாக இருக்குன்னு வச்சிங்களேன், சொல்லப்படுகிற திருமாவளவனை இப்படி நம்புறாரு. எங்களை திமுக ஒரு பெரிய கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் ஆண்டிருக்காங்க, 5-6 பேர் முதல்வராக வந்திருக்காங்க, அவங்களே எங்களை இப்படி நம்புகிறாங்க, நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்போம்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சார். அதே தப்புன்னு வச்சுங்க, சரி இருந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் சொல்கிறார் பாருங்க, என்னை தாண்டி தொற்றுவியா. இது எவ்வளோ கேவலமான ஸ்டேட்மெண்ட் இது. தன்மானம் உள்ள ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி என்ன அண்ணன் இப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி பாருங்கள், திராவிடம் நல்லதாக கெட்டதாக அது விடுங்க. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் திராவிடன்ற பேரில் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா பார்த்தீங்களா. எல்லாருமே அந்த திராவிடன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறான். ஒரு கூட்டத்தில் சார் ஒருத்தர் ஒரு 10-12 வருஷம் இருக்கும் சார், நானும் பழக்கருப்பாயாவும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறோம். ஐயா பழக்கருப்பாயாவும் ஒரு கட்சியை தொடங்குகிறோம். நாங்கள் அந்த கட்சியை தொடங்குறோம் யாருன்னா, அவன் ஒரு திராவிடம் பேரில் கட்சியை தொடங்குறாங்க. அவர் அண்ணா லைட்டாக தான் பேசினார். நான் ஆரம்பத்தில் எனக்கு நினைவு தெரிந்து கிட்டத்தட்டமாக ஒரு 30 வருடங்களாக நான் திராவிடத்துக்கு எதிராக நாங்கள் எப்போ சாமுவேல் பறையர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கூட ட்ரைனிங் ஆனமோ அதற்கு முன்னாடி குணா ஐயா, குணாயிஸ்டுகள் நாங்களாம், குணாவின் கொள்கை பின்பற்றுபவர்கள், அவரோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் கடுமையாக அப்போ திராவிடத்தை எதிர்த்தவர்கள். இதுக்கு உதாரணம், குணா ஐயா கிட்ட ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு சாமியார். அந்த சாமியார் என்ன பண்ணுவார், இந்த திராவிடம் சம்மந்தப்பட்ட திராவிடத்துக்கு எதிரான புஸ்தகங்களை திருமாவளவனை கூப்பிட்டு கொடுப்பார். அப்போ ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்த போது நான் என்ன சொன்னேன், அவருக்கு ஃபோனை போட்டேன் நேரடியாக. ஃபோனை விட்டு இது என்னது இது, அவர் திராவிடத்தை முட்டுத்தாங்கிற ஒரு முட்டு தாங்கி திரும்ப அவர் ஏதோ அந்த பக்கம் இருக்கார், ஏன் அவரை கூப்பிட்டு இதை கொடுக்குறீங்க, இது முரணா தெரியலையான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை அவர்கிட்ட அவரையும் நம்மளாம் ஆக்கணும், அதெல்லாம் கடந்து போயிட்டாருங்க, அவர்கிட்ட ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, அதால் அவர் வச்சு வெளியிட்டால் அது ரீச் ஆகும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் நேரடியாக உடனே சொன்னேன், சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு பெரிய பார் இருக்குது, இப்போ அதை இடிச்சிட்டாங்க, பார்த்துருப்பீங்களா, பெரிய பார், ஒரே சமயத்தில் ஒரு 2000 பேர் உட்காந்துருப்பான். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பார் இருக்கான்னு தெரியல. நான் சொன்னேன், ஒரே சமயத்தில் 2000 பேர் அந்த பாரில் உட்காந்து குடிச்சுன்னு இருப்பான், நிறைய கூட்டம் இருக்குது, அவர் சின்ன பார் இல்லை, அவர் பெரிய பாரு, அதில் போய் கூட நீங்கள் அந்த புத்தகத்தை வெளியிடலாம், நல்லா இருக்கும், ஏன்னா 2000 பேர் இருக்கான்ல அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தையில் வச்சுக்கோங்க, இதே நான் பல பேர்கிட்ட சொல்லி அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு இதை கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது அப்படி திராவிடத்துக்கு எதிரான ஒரு சிந்தனையை நாங்கள் பல வருடங்களாக
பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து அண்ணன் சீமான் பேசுகிறாரு, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வச்சுங்க. அப்போது புதுசாக இந்த பழக்கருப்பையா விஷயத்தை சொல்ல மறந்துட்டு பாருங்க. அப்போ 2 பேரும் நான் கண்ணாமலான்னு ஏறுன்னு ஏறுறேன் கட்சி தொடங்குற அன்றைக்கே. உடனே அவர் மறுநாள் ஃபோன் பண்ணி என்ன இல்லை நான் அந்த பேரை நான் மாற்றலான்னு இருக்கிறேண்ணே, கட்சி தொடங்கலைண்ணே, வேறு யாராவது பேரை இது பண்ணி பார்ப்பேண்ணே. அன்றைக்கு மறுநாள் தான் பழக்கருப்பையா வீடு தாக்கப்பட்டது. அப்போது டிவியில் செய்தி வந்து என்னப்பா நேற்று 2 பேரும் மீட்டிங்கில் பேசுனீங்க, இன்றைக்கி அவர் அடிச்சிட்டாங்க பொழுது வீட்டை அப்படின்னே நான் வந்து உடனே அப்படியே கிராஸ் பண்ணி வரேன். டக்குன்னு ராயப்பட்ட உள்ள போந்து அவர் வீட்டுக்கு போகிறேன். உடனே ஐயா சொல்கிறாரு, மூர்த்தி நான் கொஞ்சமாக தான் பேசினேன், நீங்களாம் வந்து இப்படி பேசுனீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு காமெடியாக சொன்னேன், ஐயா அதுக்கு தான் எங்கள் சமூகத்தில் நீங்கள் பிறந்திருக்கணுங்க ஐயா அப்படின்னு ஒரு காமெடியாக அதை கடந்து வந்தேன்னு வச்சுங்களேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போது கட்சி ஆரம்பிக்கிற கூட இன்றைக்கி திராவிடத்தின் பேராக கட்சி ஆரம்பிக்க மறுத்தா இப்போ எப்படி வந்து தலித்துன்னு சொன்னால் காரி துப்புறான்ல எங்கள் சமூகத்தில். ஒன்று பறையர்னு சொல்லு, இல்லை பல்லர்னு சொல்லு, என்ன போய் பறையனை போய் தலித்துன்னு போய் நீ போய் தேவேந்திர குலத்தில் சொல்லுவியா, இல்லை அறிஞர்கிட்டையாவது போய் தலித்துன்னு சொல்லுவியா, இதான் சும்மாங்கிட்டையும் வந்து பறையனை மட்டும் தலித்துங்கிற அப்படின்னு காரி துப்புறானுல்ல. அப்போ தலித்துன்னு சொல்கிறதுக்கே இன்றைக்கி வெக்கமாக இருக்குல்ல. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் திராவிடம் சொல்கிறதுக்கே இன்றைக்கி வந்து காரி துப்பிட்டு உனக்கு எதிரில் இருக்கிறவன் அப்படிங்கிற நிலையில் அதை யார் பாதுகாக்கணும்? அந்த கம்பெனி அதை பாதுகாக்கணும். நம்ம சப்கான்ட்ராக்ட், நமக்கு என்ன வேலை? கொடுத்த வேலை செய்கிறது தானே. இல்லை நான் தான் கம்பெனியே காப்பேன், நான் தான் அந்த எம்டி நிர்வாகத்தையே காப்பேன்னு சொல்கிறது வந்து எவ்வளவு கீழ்த்தரமான வேலைங்கிறத அண்ணன் புரிஞ்சுக்கணும். அதால் அவருக்கு சார் இப்போ ஒன்றுமே அவருக்கு புரியல சார், எல்லாமே கைவிட்டு போச்சு. நாம் ஏதாவது கொஞ்சம் இடக்கு முடக்கா பண்ணோம்னா நாம் ஒரு ஆளாக நின்றுடுவோமோ என்ற அச்சம் அண்ணனுக்கு வந்துடுச்சு. அதால் எந்த அரசியலும் இப்போ அவரால் பேச முடியாது. என்ன அரசியல் பேச முடியும்? சனாதனம் பேசுனா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு என்ன சனாதனம், என்ன சனாதனா என்ன சொல்லு, சனாதனத்தை ஆதரிக்கிறல்லன்ற நீ சொல்லு, என்ன ஸ்கிரிப்டை கொடு, நீயும் கொடு அப்படின்னு கேட்ட உடனே 2 பேரும் முழிக்கிறாங்கல்ல. அப்போ சனாதனும் பேச முடியல, இந்த சாதிக்காகவும் பேச முடியாது. இந்த சாதியில் உள்ள அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னும் பேசுனா அது அரசுக்கு எதிராக பேசுகிற மாதிரி வந்துடும். எப்போ ஒழுக்கமாக இருங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா அதையும் பேச முடியாது. அப்போ எல்லா அரசியலும் இழந்த திருமா ஒன்று பேசலாம், கூட்டணி வலுவாக இருக்கிறது, திமுகவை யாரும் அழிக்க முடியாது, திராவிடத்தை யாரும் அழிக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு கடைசி ஆயுதத்தை தன் கையிலேந்து நிற்கிறார் எங்கள் அண்ணன். இது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய செயல். கடைசியில் என்னை அடிச்சுட்டா நீ வந்து அங்கே அழிக்கணும்னா வேறு வழி இல்லை, அது காலத்தால் நடைபெறும். அதுதான் நான் சொன்னேன், திருமாவளவன் அவர்கள் இதே மாதிரியே பேசினார்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும், ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்க மாட்டார். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.